ஓம் சாந்தி 14/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா எவ்வாறு அன்பு கடலாக இருக்கின்றார், அவரை போன்று அன்பை இவ்வுலகில் வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. அவ்வாறு குழந்தைகள் நீங்களும் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். யாரையும் துக்கப்படுத்தாதீர்கள். கேள்வி: எப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்வதனால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 2 பாயிண்ட் பாபா கொடுத்துருக்குறாங்க. இந்த சிந்தனையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அளவற்ற மகிழ்ச்சிங்கிறது நமக்கு இருக்கும். முதல் பாயிண்ட்டு: இப்பொழுது நாம் ஞான ரத்தினங்களால் தனது புத்தியை நிரப்புகின்றோம். பிறகு புது உலகத்தில் எல்லா சுரங்கங்களும் நிறைந்து இருக்கும். சத்தியுகத்தில் நாம் தங்க மாளிகை உருவாக்குவோம். 2வது பாயிண்ட்டு: நம்முடைய பிராமண குலம் மிகவும் உத்தமமானதாகும். நாம் மிகவும் உண்மையான சத்திய நாராயணர் கதை, அமர கதையை கேட்கின்றோம் மற்றும் பிறருக்கு கூறுகின்றோம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருவதனால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். எப்பொழுது இந்த சிந்தனையிலே இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி கூட நிறையா கிடைக்கும், அளவற்றதாக இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதற்குத்தான் ஸ்ரீமதம், அதாவது மிக உயர்ந்த வழி கிடைத்துள்ளது. நினைவு யாத்திரை மிகவும் இனிமையானதாகும். எந்தளவு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவு பாபா இனிமையானவராக உங்களுக்கு அனுபவம் ஆவார். இந்த விஷயங்களை குழந்தைகள் கூட முயற்சிக்கு தகுந்தவாறு புரிந்துள்ளனர். ஏனென்றால் தந்தை மிகவும் இனிமையானவர் அல்லவா? ஒரு பாபா மட்டுமே அன்பு செலுத்தக்கூடியவர். மற்ற அனைவரும் கஷ்டம், துக்கம் தரக்கூடியவர்கள். முழு உலகத்திலும் ஒருவருக்கொருவர் தொல்லை கொடுக்கின்றனர். தந்தை அன்பு செலுத்துவதை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். நான் புள்ளியாக இருக்கின்றேன் என ஆத்மா அறிந்திருக்கின்றது. நம்முடைய தந்தையும் அவ்வாறு தான் இருக்கின்றார். ஆத்மாதான் ஜனாதிபதியாகவும் சாதாரண வேலைக்காரராகவும் ஆகின்றது. ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் தனது பாகத்தை நடிக்கின்றது. இந்த மாதிரியான ஆத்ம உணர்வுங்கிறது நமக்கு வரணும். அப்படிங்கிறதுனால பாபா அந்த சோல் கான்சியஸுங்கிறது முக்கியங்கிறதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சேவை செய்வதற்காக ஸ்ரீமதம் கிடைக்கின்றது. இவ்வுலகில் நிறைய மனிதர்கள் நோயாளிகளாக இருக்கின்றனர். சிலர் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தது. சராசரியாக 125-150 ஆண்டு காலங்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் தனது முழு ஆயுட்காலத்தையும் வாழ்ந்து முடிப்பார்கள். ஆனால் இப்போதைய உலகம் மிகவும் மோசமான உலகம், கெட்டுப்போன உலகம். மீதி மிகவும் குறைந்த காலம்தான் இன்னும் இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் ஆயுள் கூட 125-150 வயது வரைக்கும் வாழ்வோம். பாபா சொல்கிறாங்க, இப்போ கலியுகத்தில் மிகவும் மோசமான உலகமாக இருக்குது. இன்னும் இதில் குறைவான காலங்கள் தான் இருக்குது. நீங்கள் செலவில்லாமல் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை இந்த ஞானத்தின் மூலம் அடையுங்கள் என சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லும்போது கூட நம்ம அடைந்த பலனை பிறருக்கும் சொல்ல வேண்டும். நீங்கள் அதிகமாக சுகத்தை அடைகின்றீர்கள். தமோ பிரதானம் ஆன பிறகு அதிகமான துக்கம் ஏற்படுகின்றது. எந்த அளவு தமோ பிரதானம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு துக்கம், அசாந்தி அதிகமாக இருக்கும். தந்தை கூறுகின்றார், முதலில் நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக சதோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். நாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தோம் என்பது இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது. மீண்டும் நாம் உலகத்தை அரசாட்சி செய்வோம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் வந்துவிட்டது.
இங்கு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா புள்ளியாக இருக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. அனைவரும் பரம்பிதா பரமாத்மாவை இறை தந்தை என்று கூறுகின்றனர். ஆகவே பரமாத்மா ஆனவர் அனைவரையும் விட மிகவும் உயர்வாக இருக்கின்றார். மற்ற அனைவரும் ஆத்மாக்கள். பரம்பிதா பரமாத்மா தந்தை ஆவார். அவர் குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் முற்றிலும் 84 பிறவிகள் எடுக்கின்றார். கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவுடன் 84 பிறவிகள் கணக்கு ஆரம்பமாகின்றது. லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்கு சுமார் 30-35 ஆண்டுகள் ஆகின்றது. சிறிய வயசில் ராதாகிருஷ்ணர் 30-35 வருடங்களுக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்கள். ஆகவே 5000 ஆண்டு காலங்கள் இருந்து 30-35 ஆண்டுகளை கழித்து பார்த்தால் சரியான கால அளவை தெரிந்து கொள்ளலாம். சிவபாபா எப்பொழுது வந்தார் என்ற சரியான காலத்தை கணக்கிட முடியாது. கிருஷ்ணர் எப்போ வந்தாருங்கிறத நம்ம கணக்கு சொல்ல முடியும். ஆனால் சிவபாபா எப்போ இவருக்குள்ளே பிரவேசம் பண்ணாருங்கிறத கணக்கிட முடியாது. பாபாவோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார். இவருக்குள் பிரவேசமாகி நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளனர். பிறகு இங்கிருந்து வெளியே சென்றால் போதை நஷா குறைந்து விடுகின்றது. நினைவு நன்றாக இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். கருமாதித்த நிலையும் ஏற்படும். ஆனால் இதற்கு இன்னும் நேரம் தேவைப்படுகின்றது. கலியுகத்தின் கடைசியில் நீங்கள் ஏழ்மை நிலையை அடைந்து விட்டீர்கள். பிறகு சத்தியுகத்திற்கு சென்று நீங்கள் தங்க மாளிகைகளை உருவாக்குவீர்கள். இங்கு வைரங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது. ஆனால் அங்கு வைரங்கள் கற்களை போன்று நிறைந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் புத்தியை நிறைத்து இருக்கின்றீர்கள். கடலாக இருப்பவர் ரத்தினங்களை கை நிறைய நிறைத்து கொண்டு வந்துள்ளார் என மகிமை செய்யப்படுகின்றது. இப்பொழுது கடலில் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு சுரங்கங்கள் அனைத்தும் நிறைந்து இருக்கும் என்பதை காட்சியாகவும் நீங்கள் பார்த்திருந்தீர்கள். அந்த காட்சியில் தங்கத்தால் ஆன செங்கல் இருந்ததாகவும் அதை எடுத்துக்கொண்டு கீழே வரும்பொழுது காணாமல் போனதாகவும் குழந்தைகள் கூறினார்கள். அங்கு தங்க செங்கலினால் மாளிகை உருவாக்கப்படும். இதைத்தான் மாயாவி விளையாட்டு என காண்பித்துள்ளனர். ஆரம்பத்தில் பாபா குழந்தைகள் எல்லாருமே காட்சி பார்த்தாங்க. சூட்சுமோதனத்துக்கு போவாங்க, காட்சிகளை பார்த்தாங்க. அந்த காட்சிகளில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ இதை மாதிரி மாயாவி விளையாட்டு கூட தங்க செங்கலை பார்த்து எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கும்போது அது காணாமல் போச்சு அப்படிங்கிற மாயாவி விளையாட்டு கூட ஆரம்பத்தில் நிறையாவே நடந்திருக்கு. நான் உங்களை என்னோடு அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என சிவபாபா கூறுகின்றார். கடைசி காலத்தில் எத்தனை ஆத்மாக்கள் வீட்டை நோக்கி செல்லுவார்கள். துளி அளவும் சப்தம் இருக்காது. தேனீக்கள் கூட்டமாக பறக்கும்போது எவ்வளவு சப்தம் ஏற்படுகின்றது. ராணி தேனியை தொடர்ந்து அனைத்து தேனீகளும் செல்லும். அவர்களிடம் கூட ஒற்றுமை இருக்கின்றது. அந்த தேனீகள் கூட ஒற்றுமையாக ஒன்றா பறந்து போகிறாங்க. குளவியின் உதாரணம் கூட இங்குதான் உள்ளது. நீங்கள் மனிதர்களை ஞானத்தினுடைய சப்தத்தை குளவி போன்று காதில் ஊதி தேவதைகளாக உலகின் எஜமானராக ஆக்குகின்றீர்கள். உங்களுடைய மார்க்கமோ தனிப்பட்ட மார்க்கமாகும், இல்லற மார்க்கமாகும். இதில் அதிகமாக தாய்மார்களின் எண்ணிக்கை இருப்பதனால் வந்தே மாதரம் என மகிமை செய்யப்படுகின்றது. கடைசி நேரத்தில் உங்களுக்கு நாம் எவ்வாறு ஆவோம் என தெரிந்துவிடும். உயர்ந்த பதவி இல்லை என்றால் நாம் ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என வருந்துவார்கள். ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். சிலர் சென்டருக்காக தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியை தருகின்றனர். ஆனாலும் மாமிசத்தை உண்ணுகிறார்கள். இதனால் சுத்தமான சூழ்நிலை ஏற்படாது. தனது வீட்டின் மூலம்தான் சொர்க்கம் உருவாகின்றது. எனவே தானும் சொர்க்கத்தில் வர வேண்டும் அல்லவா? வெறும் ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கக்கூடாது. இடம் கொடுத்துட்டோம், அதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருது அப்படின்னு நினைக்காம
நம்மளும் நன்மையை தேடிக்கணும் முயற்சி செய்யணும். தந்தையை நினைவு செய்து தூய்மையானால்தான் அவர் நம்மை தன்னுடன் அழைத்து செல்வார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாட்டரி கிடைத்துள்ளது. எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். தந்தையை போன்று அன்பை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவர் அன்பு கடலாக இருக்கின்றார். நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது துன்பத்தை கொடுத்தீர்கள் என்றால், தொந்தரவு செய்தீர்கள் என்றால், தொல்லைகள் அடைந்து இறப்பீர்கள். பாபா சாபம் கொடுக்கவில்லை, புரிய வைக்கின்றார். சுகத்தை கொடுத்தால் சுகமாக இருப்பீர்கள். அனைவருக்கும் அன்பை கொடுங்கள். பாபாவும் அன்பு கடலாக இருக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த விதமான தலைகீழான விஷயங்களையும் கேட்டு அதன் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடாது. இதற்கு முன் படித்த தலைகீழான விஷயங்களை மறந்து அசரீரி ஆவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், வெறும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காமல் தன்னையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். யாருக்கும் துக்கம் தருவதோ துக்கத்தை பெறுவதோ கூடாது. வரதானம். உண்மையான அன்பின் ஆதாரத்தால் மற்ற அனைவருடன் கூடிய தொடர்பை விடுத்து ஒருவருடன் மட்டும் தொடர்பை இணைக்கக்கூடிய முழுமையான விசுவாசியாக இருங்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருங்கள் என்றார் பாபா. தந்தையை தவிர தந்தையின் கடமை, தந்தையின் மகிமை மற்றும் தந்தையின் ஞானத்தை தவிர வேறு எதுவும் தங்கள் சங்கல்பத்திலோ அல்லது கனவிலோ வராதவர்களே முழுமையான நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை என்று இருத்தல் வேண்டும். புத்தியின் அன்பு சதா ஒருவருடன் மட்டும் இருந்தால் மற்றவர்களின் சகவாசம் உங்களை பாதிக்காது. எனவே மற்ற தொடர்புகளை விடுத்து ஒருவருடன் மட்டும் இணைவது என்ற முதல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதே முழுமையான விசுவாசியாக ஆவதாகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா மற்றவருடைய சங்கமும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் நம்மளையும் பாபா நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவார். ஸ்லோகன். சத்திய தன்மையின் சுயஸ்திதி என்பது இக்கட்டான சூழ்நிலைகளும் கூட சம்பூர்ணமாக ஆக்கிவிடும். அப்படிங்கிறது கடைபிடித்தோம். நம்முடைய மனநிலை எப்பொழுது உண்மையாக இருந்தது என்றால் கடினமான சூழ்நிலை கூட நம்ம பாதிக்காது, சம்பூர்ணமாக ஆக்கிவிடுவோம். அந்த நிமிடத்தில் கூட நம்ம சம்பூர்ண நிலையை அடைய முடியும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். இது நினைவில் இருந்தால் மனநிலை சீராக இருக்கும். ஒருவருடன் மட்டும் சம்பந்தம் இருக்கும்போது மனநிலையும் சீராக இருக்கும், அசையாமல் இருக்கும். சம்பந்தத்தின் ஈர்ப்பு வேறு எங்காவது சென்றால் ஏக்கரஸ் நிலை இருக்காது. எனவே ஒரே சீரான மனநிலையை உருவாக்க அந்த ஒருவரை தவிர வேறு எதையும் பார்த்தும் பார்க்காதது போல் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே.
பட்டதே